நாங்கள் மக்களிடம் சென்று சேர்க்கக்கூடிய அதே கருத்தை புதிய கட்சியும் மக்களிடம் சென்று சேர்க்கிறது. எதிர்மறை வாக்கு தமிழகத்திலே அதிகரித்து கொண்டு போகிறது. தவறான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றினார்கள். கொடுத்த வாக்குறுதி நிறைவேறுமா என்று மக்கள் காத்துக்கொண்டு ஏமாந்தார்கள். ஏழை எளிய நடுத்தர மக்கள் ஆட்சியாளர்களுக்கு நிச்சயமாக வாக்களிக்க கூடாது. சொன்னேன், என்டிஏ கூட்டணி இதனுடைய முழு வடிவம் இன்னும் சில மாதங்களிலே அதிகாரப்பூர்வமாக வெளிவரும். அதனை அதிமுக தலைமையும் பாஜக தலைமையும் இணைந்து வெளிப்படுத்தும். புதிய கட்சியினால் ஆளுங்கட்சிக்கு அதிக அளவிலே பாதிப்பு ஏற்படும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஏன்னு கேட்டால், நாங்கள் மக்களிடம் சென்று சேர்க்கக்கூடிய அதே கருத்தை புதிய கட்சியும் மக்களிடம் சென்று சேர்க்கிறது. இரண்டு வலுவும் ஒன்றால் சேர்ந்தால் நிச்சயமாக யார் மீது புகார் கூறுகிறோமோ அவர்களுக்கு தான் வலு குறைத்தல், அது ஆளுங்கட்சியைத்தான் அந்த குறைகள் போய் சேரும். அதன் அடிப்படையிலே வீக்னஸ் ஒன்லி ஃபார் ரூலிங் பார்ட்டி. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மிகுந்த மரியாதைக்குரிய கட்சியாக என்டிஏ கூட்டணியிலே தேசிய அளவிலே அங்கம் வகிப்பது மட்டுமல்லாமல் தமிழகத்திலே அதிமுக பாஜக கூட்டணியிலே அங்கம் வகிக்கிறது. எங்களுடைய பணி தமாகவை தமிழகம் முழுவதும் பலப்படுத்தி நிற்கின்ற இடங்களை தவிர மற்ற இடங்களிலும் கூட எங்களுடைய பணியால் என்டிஏ கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி வெல்ல வேண்டும் என்ற நிலையிலே தான் எங்களுடைய தேர்தல் வியூகத்தின் அடிப்படையிலே எங்கள் பணியை துவங்கியிருக்கிறோம். கூட்டணி அதனுடைய முழு வடிவமெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது போல பாஜக தலைமை அதிமுக தலைமை இணைந்து முடிவெடுக்கும். ஆட்சியாளருடைய ஆணவ போக்கு, அலட்சிய போக்கு, மனிதாபிமானற்ற போக்கு, தூய்மை பணியாளர்களை பற்றி அவர்கள் சிறிது கூட அவருடைய வாழ்வாதாரத்தை நலனை பற்றி கவலைப்படாத போக்கு இதற்கு எடுத்துக்காட்டு என்றால், ஏழை எளிய நடுத்தர மக்கள் ஆட்சியாளர்களுக்கு நிச்சயமாக வாக்களிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக உறுதியாக இருக்க முடியும். நீங்கள் தூய்மை பணியாளர் சம்பவம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. தூய்மை பணியாளர் சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு. நானே 3 முறை தூய்மை பணியாளர்களுக்காக அறிக்கை கொடுத்திருக்கிறேன். முதல் 2-3 அறிக்கையிலே தமாக அறிக்கை ஒரு அறிக்கை. நான் பாராளுமன்றத்துக்குள்ளே இருக்கின்ற காரணத்தினால் என்னுடைய பிரதிநிதிகள் அங்கே சென்று அவர்களிடம் நியாயத்தை கேட்டிருக்கிறார்கள். இதுபோல் பல கட்சிகள் அங்கே சென்று நியாயத்தை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில கொடிகள் தான் அங்கே இருந்தது, எல்லா கட்சி கொடிகளும் அல்ல. அந்த ஒரு சில கொடிகளிலே ஆட்சியாளர்களுக்கு உடன் இருக்க கூட்டணி கட்சிகளும் கொடிகளும் அங்கே இருந்தது குறிப்பிடத்தக்கது. அதுதான் என்னுடைய அனுபவம். அப்படி என்றால் உண்மை நிலைக்கு ஏற்றவாறு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும்.
எப்படி அப்போ அதே டவுட் உங்களுக்கு அதிமுக பாஜக கூட இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி இன் த சேம் பிளாட்ஃபார்ம். நீங்கள் சொன்னதை நான் சொல்கிறேன். நீங்கள் சொன்னதை அவங்க அதை மைண்டில் வச்சுருந்தா இதை சொல்ல மாட்டாங்கன்னு சொல்கிறேன். அவங்க அதை மைண்டில் வச்சுருந்தா இதை சொல்ல மாட்டாங்கன்னு சொல்கிறேன். நான் தானே அந்த டீமில் இருக்கேன் இல்லையா? அவங்க சொல்கிறதுக்கு இதை அவங்களுக்கு நியாயம்னு பட்டால் அது நியாயமாக ஏற்றுக்கொள்ளலாம். அவங்க சொல்கிறது நியாயங்கிறப்ப இது நியாயமாக ஏற்றுக்கொள்ளணும். As ADMK, BJP and like-minded parties, we will have more parties in the coming months to come. Already we are a winning front. We will be getting more comfortable seats after more parties come. We think that way very strongly. That has been announced not by GK Vasan, by BJP. அந்த கட்சிக்கு அவர் தானே தலைவர், அவர் தானே முடிவு சொல்லணும். அந்த கட்சிக்கு அவர் தானே தலைவர், அவர் தானே முடிவு சொல்லணும். என் கட்சிக்கு நான் எது வேணாலும் சொல்லலாம், நான் தலைவர். என் கட்சிக்கு முதன்மை கட்சி அதிமுக பாஜக. அதனால் அதில் நான் வந்து கூட்டணி தர்மத்தை கடைபிடிப்பவன். நான் கிளியராக இருக்கேன். மேலும் ஒரு அணி உறுதியாக உருவானாலும் எங்களுடைய அணி வெற்றி அணி தான். அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா எடப்பாடியார் அவர்களது தொடர் சுற்றுப்பயணமே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே வாக்குகள் அதிகரித்து கொண்டு போகிறது. ஒவ்வொரு தொகுதியிலும் அவர்கள் உண்மை நிலையை பேச பேச எங்களை பொறுத்தவரையிலே ஆன்டி இன்கம்பன்சி ஓட் அதிகரித்து கொண்டே போகிறது. எதிர்மறை வாக்கு தமிழகத்திலே அதிகரித்து கொண்டு போகிறது. அந்த வாக்குகள் எங்களுக்கு சாதகமாக முடியும். Connect only two names, BJP, ADMK head. That will finalize. They have already finalized the alliance. Don't connect any other name. அவர்களெல்லாம் வந்து நீங்கள் சொன்ன பேரெல்லாம் 24/7 இந்த கூட்டணி வெற்றிக்காக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தொண்டர்களை சந்தித்து வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பணியை அவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொல்ல பேரெல்லாம் அவர்களெல்லாம் வந்து என்றைக்குமே பிரின்சிபல் பாலிசி மேக்கர்ஸ்னு சொன்னதும் கிடையாது. இதெல்லாம் இன்னும் நிறையா கட்சி வரும், கிவ் அண்ட் டேக் நிறையா இருக்கும். வெற்றி தான் குறிக்கோள்னா இதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆனால் அந்த கூட்டணியினுடைய ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டு நான் போக போக எங்கள் கூட்டணி அதிகம் சேர சேர அந்த கூட்டணியில் என்ன பொசிஷன் தெரியறதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.